இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்களோட கதையை பார்த்தீங்கன்னா, கீழ கிடந்த பர்ஸு அத எடுத்துட்டு போயிட்டு தன்னோட வீட்ல வச்சிருக்காரு. ஆனா, போலீஸ் சைடுல இருந்து அந்த பர்ஸ வந்துட்டு அவரு திருடியிருக்காருன்னு சொல்லிட்டு, வீட்ல வந்து வீட்டையே அலங்கோலப்படுத்தி, இவங்க சிறுக சிறுக சேமிச்சு வச்ச காசு, பணம், நகை இத எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டதாவும், அது மட்டும் இல்லாம அவரு மேலயும், அவங்க கூட இருந்தவங்க மேலயும் திருட்டு பட்டம் கட்டி, இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கதாவும் சொல்றாங்க. அவங்க லைஃப்ல என்னதான் நடந்தது? வாங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்கேருந்து வரீங்க? திருவத்தூர் ராஜாஜி நகர்லேருந்து வரோங்க மேடம். என் பேர் ஜோதி மேடம். உங்க பேரு சார்? முன்சாமி மேடம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேலை செய்றீங்க? ஹவுஸ் கீப்பிங் வேலை. நீங்க ஏதாவது வேலை செய்றீங்களா? நான் கச்சேரிக்கு பாடுறேன் மேடம். பேண்டுக்கு பாடுவேன். ம். ப்ரோக்ராம் போனால் வந்து வீட்டில் ஒரு நாள் அங்கே இருந்துருவேன். அப்புறமா நைட்டுக்கு இருந்துட்டு காலையில் வருவேன் மேடம். நான் கச்சேரி இதெல்லாம் ஆமாம், கச்சேரி பேண்டுக்கெல்லாம் பாடுவேன். இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? கீழே இந்த பர்ஸ் வந்து 1ஆம் தேதி நான் நார்மலாக இருக்கும்போது எடுத்துட்டேன் மேடம். ம். எடுத்துட்டு நான் எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சிட்டேன். ஓகே, 1ஆம் தேதி நீங்க எங்க இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க. வீட்டிலேருந்து எந்த ஏரியால இருந்தீங்க? திருவத்தூர் ராஜாஜி நகர் அங்கே தான் இருந்தீங்க. ம். நான் இருக்கும்போது சேதான்ட்டு வீட்டில் வந்து எதுவுமே இல்லைன்ட்டு இப்போ டிஃபன் வாங்க போயிட்டேன். ம். டிஃபன் வாங்க போகும்போது ரோட்டில் இருந்துச்சு. ம். அதை எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு நைட்டு நீங்க வீட்ல இருந்தீங்களா? நான் இல்லை மேடம். வீட்ல இல்ல. இல்லை இல்லை நீங்க இல்ல. எங்க போயிருந்தீங்க? அது கச்சேரி இது விஷயமா போயிருந்தீங்க. 30 தேதி தானே நீங்கள் போனீங்க கோயிலுக்கு. திருத்தணி போயிட்டேன் 30ஆம் தேதி. சரி சரி, ஓகே. நீங்க 1ஆம் தேதி போறீங்க, டிஃபன் வாங்குறதுக்காக போறீங்க. ஆமாம்மா. போகும்போது என்னாச்சு? கீழே இருந்தது எடுத்துட்டேன். பர்ஸ். ஆமாம், எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். ம். வந்துட்டேன். அப்ப நீங்க நிதானமா தான் இருந்தீங்களா? ஆமாம் ஆமாம்மா. ஆ, சரி, ஓகே. பர்ஸ்ல என்ன இருக்கு? இதெல்லாம் திறந்து இல்லைம்மா, பார்க்கலையா? நான் பார்க்கலம்மா. ம், சரி. அப்படின்னு நான் பண்ணிட்டேன், வந்துட்டேன், ம். வச்சுட்டேன். ம். வச்சுட்டு எனக்கு வந்து வீட்ல போய் வச்சிட்டீங்க. வீட்டில் வச்சிட்டேன். ம். பிரிச்சு பார்க்கல ஒன்றும் பார்க்கல, போய் வீட்டில் வச்சிட்டேன். ம். வீட்டில் வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், காலையில் விடியங்காத்தால 5 மணிக்கு எழுந்துப்பேன். ம். எழுந்துக்கின்னு 9 மணி தான் வீட்டுக்கு வருவேன். எனக்கு அந்த பொருளுக்கு வந்து எனக்கு வந்து கவனம் இல்லை ம். இல்லையா? மறந்துட்டீங்க. ஆமாம். ம். அப்புறம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தானே நாள். அப்போ நான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நான் வரேன். கொஞ்சம் அதிகமான ஆமா. குடிச்சிருந்தீங்க. அந்த நார்மலில் நான் வரும்போது இவங்க செக் பண்ணிக்கிறாங்க செல்லை வச்சு கேமராவில். சிசிடிவி வச்சு. ம். ம். இதை பார்த்துட்டு இந்த 4ஆம் தேதி நான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, உடம்பு அசதி டயர்டுன்ட்டு நான் சாப்பிடாத மாதிரி சாப்பிடுமா. அப்படியே வரும்போது ஒருத்தர் வந்து அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஆள் ம். என்னை பார்த்து என்ன பண்ணு, இல்ல, ஒரே ஒரு நிமிஷம். என்னன்னா, இப்போ இவர் 1ஆம் தேதி கீழே கிடந்த பர்ஸ் எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சுட்டேன், அவர் வந்துட்டு கொஞ்சம் குடிச்சிருந்ததுனால மறந்துட்டேன்னு சொல்றாரு. நீங்க வீட்ல இருந்தீங்களா அப்போ? அந்த பர்ஸ் எடுத்துட்டு வந்தது இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்போ எடுத்துன்னு வந்து தெரியும். ஆனால் நாங்கள் பார்க்கலையே. ம். பார்க்கல தான் மேடம். கேட்குறாங்க. அப்போ நான் 30ஆம் தேதி தான் திருத்தணிக்கு போயிட்டு வந்தேன். நான் ம். 30 போயிட்டு வந்து 1ஆம் தேதி வந்துட்டேன் மேடம் நான் வீட்டுக்கு. வந்துட்டீங்க. இந்த மாதிரி பர்ஸ் இருந்தது அவரு எனக்கு சொல்லல. தெரியாது. ம். அது அவருக்கே கவனம் இல்லை, எனக்கும் கவனம் இல்லை. ம். அப்புறம் இவரு எடுக்கவே இல்லையே, அப்படியே தானே இருக்குது, மறந்துட்டாரு அவரு. புரியுதுங்களா? யார் கேட்டா கொடுத்துருவேன். அப்பவே நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த ஃபோன் நம்பர் பண்ணி நான் கொடுக்காத போயிட்டேன் மேடம். என் மேல தப்பு தான். அவருக்கு எதுவுமே படிப்பு இல்லை, எதுவுமே ம். அவருக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்லி கொடுத்து தான் எல்லாம் தெரியும் அவருக்கு. கையினாட்டு தான், கையெழுத்து தெரியாது மேடம். ஏதோ அவர்கிட்ட இருக்கிறேன் நான், ஏதோ பாட்டு பாடுறேன், ஏதோ சம்பாரிச்சுக்கிறேன், ஏதோ சிறு அதுக்கு சிறுவா. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்ல மேடம், ம். ஏதோ அவர்கிட்ட அம்மா நானும் அம்மா இருக்கோம். இருக்கும். அம்மாவும் காலமாயிட்டாங்க. நான் வந்து அவர்கிட்டயே தான் இருக்கிறேன் மேடம். யாரும் இல்லை மேடம். சொந்தக்காரி இருந்து கூட யாரும் பார்க்க மாட்டேன்ட்டாங்க ம். என்ன. நான் அனாதையா தான் இருக்கிறேன் மேடம். இப்போ கூட நிம்மதி இல்லாம இருக்கிறேன் மேடம். நான் இவர்கிட்ட தான் இருக்கேன் நான். இப்போ கூட நீ அந்த பர்ஸ் எடுத்து எடுத்தானே, என் பர்ஸெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்களே. என் 30,000 எடுத்துன்னு போயிட்டானே. இல்ல புரியுது. சிறு சரி, சிறுவா சேர்த்து வச்ச பணமாச்சு அது. கச்சேரிக்கு பேண்டு ஒவ்வொரு பர்ஸும் நான் ஆசைப்பட்டு எடுத்துன்னு வருவேன் மேடம். காசு கொடுத்து வாங்கின பர்ஸு மேடம். அது திருட்டு பட்டும் போட்டாங்களே எங்க மேல. நாங்கள் திருடுறவங்க இல்லை, செல்லுக்கெல்லாம் ஆசைப்படுவோம். நான் கேட்டு வாங்குவேன் கச்சேரி ஆளுங்கிட்டலாம். அவங்க கொடுப்பாங்க, நீங்கள் வந்து இது டிப்ளமா போயிடுச்சு ஜோதி, எடுத்துக்கின்னு நீ ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ ஜோதின்னு சொல்லி கொடுப்பாங்க மேடம். திருடுறதே கிடையாது, நாங்கள் திருடவே மாட்டேன். நானும் சிவனோட இது போட்டிருக்கேன். நான் திருடுற பழக்கமே கிடையாது மேடம் எனக்கு. இல்ல புரியுது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க 4 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னைக்கு ஆளுங்க 4ஆம் வந்தாங்க? தேதி வரும்போது ம். 4ஆம் தேதி சிசிங் கேமராவில் இது செல்லில் வச்சு இந்த செல்லை நீ தானா அப்படின்னாங்க. ம். இப்படி போகிற கீரை அப்படின்னா, அம்மா நான் தான்ப்பா. அப்போ நீ தான் அந்த பர்ஸ் எடுத்தியான்னு. ஆமாம் நான் எடுத்தேன். ம். எங்கடாகிற வீடுன்னு சேர்த்து பிடிக்கிறாங்க.
யார் வந்த போலீஸ் தான் வந்தாங்களா வேற யாராவது வந்தாங்களா? பப்ளிக் பிடிக்குது. ஆ. எது போலீஸ் பின்னால வருது. ம். பின்னால வந்து போலீஸ் இந்த பப்ளிக் பிடிக்கும் போது பட்டுன்னு போலீஸை வந்து 2 பேரும் பிடிக்கிறாங்க. ம். 2 பேரும் பிடிச்சி இவரு என்ன சொல்றாருன்னா, நீ எங்க வீடு போய் டக்குனே கொடுக்குது அப்படின்னு எல்லாம் சேர்ந்து வராங்க. ம். வரும்போது சார் நான் எத்துட்டேன்னு சொல்லிட்டு வாங்க. எந்த வீடு இந்த ஊர் தான் அப்படின்னு ம். எறான்னாங்க. எத்தேன் அவங்களே வந்து அதுக்குள்ள அந்த பொருளோட சம்மந்தப்பட்ட ஆள் வந்தாங்க போலி. ம். வீட்டில் நான் நிற்கிறேன். 3 பேர் யூனிஃபார்மு ஒருத்தர் வந்து மட்டியில் வந்தாங்க. ம். இதை எடுத்து இப்படி கொடுக்குறேன். அவங்க எடுத்து அவங்க குத்தாங்கம்மா. நான் அது அவங்க தான் பிரிச்சு கிச்சு பார்த்து குத்துருப்பாங்க. நான் இது வரைக்கும் எதுவும் இல்லை. நீங்க அதை பிரிக்கவே பிரிக்கல இல்ல. ம். நான். அதான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், சேதான்ட்டு அது சரி, 4 தேதி 5ஆம் அதுக்கப்புறம் தேதி அவங்க பிரிச்சு பார்த்தாங்க தேதி. இல்லையா? அதுக்குள்ள என்னதான் இருந்தது? பணம் இருந்ததா? பணம் இருந்துக்குது. எவ்வளவு இருந்திருக்கும்? தெரியலம்மா. அதுனா ஒரு அவங்க பிரியும் போதுன்னா அதான் சொல்கிறேன் எவ்வளோ ஏதாவது நான் பார்க்கல. ம். அவங்க கேட்டாங்க எறானாங்க. நான் எத்தேன் எத்து அவங்க வந்தவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நைட்டு போட்டுன்னு வந்துருக்காங்க. என்ன அப்ப நீங்க வீட்ல இல்ல? ஆஹா, இல்ல இந்தம்மா madam. இல்லம்மா இந்தம்மா திருத்தணிக்கு போயிருந்தேன். இந்த சம்பவங்கள்லாம் வந்து நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வரும்போது என்னை பிடிச்சி இந்த மாதிரி கோலம்லாம் பண்ணுறனாலாம் இந்தம்மா இல்லை. ம். இந்தம்மா வந்து கோயிலில் இருக்கிறாங்க. ம். இத்த வந்து நைட்டு வந்து ஒரு 8:30 மணிக்கு அங்கே பிடிச்சி இங்கே இட்டுன்னு வந்து வீட்டுக்கு இட்டுன்னு போய் அந்த 8:30லேருந்து நடக்குது. 12 மணி ஆயிடுச்சு. ம். 11:30 ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சு? எல்லாம் வீட்டு வெளில நடக்குதுமா. அதான் என்ன பண்ணாங்க? வந்து என்ன வந்து செக் பண்ணாங்க, அந்த பர்ஸை கேட்டாங்க, பர்ஸை எடுத்து கொடுத்துட்டீங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த பர்ஸை அவங்க திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வச்சிருந்த பணமோ இல்ல ஏதோ ஒரு விஷயங்கள் அது அப்படியே இருந்ததா அதாம்மா, இல்ல அதுல ஏதாவது வந்து காணா போச்சுன்னு இல்ல. கேட்டாங்களா? அந்த பர்ஸில் வந்து நம்ம சாவி ம். இது நம்ம அந்த ஏடிஎம் கார்டு நம்ம அந்த ஸ்பான் கார்டு அது இதெல்லாம் இருந்தது. ம். அப்புறம் அது அவங்க பிரிக்கும் போது நான் பார்த்தேன். ம். அப்போ கூட நான் கொடுக்கும்போது போலீஸ்காரு அவங்க வந்து என் கையிலேருந்து வாங்கி அவங்க குத்தாங்க. அப்போ அந்த அம்மா குத்த உடனே அவங்க போகிறாங்க. ம். போகிறாங்கன்னா இவங்கள அவங்க கூப்பிட்டு அதில் என்ன ஏதுக்குதுன்னு கூட கேட்கல அவங்க. ம். நான் என்ன அவங்க வாங்குனதுக்கு அப்புறம் இதுல எதுவும் மிஸ் ஆகல அப்படிலாம் எதுவும் சொல்லல? குத்தவன அவங்க போயிட்டாங்கம்மா. அவங்க போயிட்டாங்க வாங்கிட்டு. ம். சரி. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து மப்டியில் வந்து வெளியே இது யூனிஃபார்மில் வெளியே நிற்கிறாரு. ம். ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசின்னு இப்படி இந்த 2 பேர் உள்ளே இருக்கிறாங்க. ம். இருக்கும்போது அந்த பர்ஸு குத்த உடனே இப்படி பார்க்குறாங்க. ஏய் என்னடா இது இவ்வளோ பைக்குத இவ்வளோ மூட்டைக்குத அப்படிக்குதுன்னு சொல்லி ம். இவனை விட்டா நம்மளுக்கு தான் பேஜாரு, இது ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ம். சார் இதை நான் அப்படியே சொல்கிறல கையை போட்டு அப்படியே பிடிங்கினா வீட்டில் இருக்கிறேன் வாசலில் உள்ளே நிற்கிறேன். சொல்கிறல கையை போட்டு நிற்க வச்சுக்கிறாங்க. ம். 2 பேர் ஜப்பி அடிக்கிறாங்கம்மா. என்ன பண்றாங்க? 2 பேர் ஜப்பி வச்சு பார்க்குறாங்கம்மா. உள்ள சுத்தி பாக்குறாங்க. உள்ள என்ன ஆராய்ச்சி பாக்குறாங்க? பார்க்கறாங்க. பார்த்துட்டு அந்த ஓரம் அந்த கட்டை பேக்கெல்லாம் ஒதுறாங்க. ம். தூக்கி கடாசுறாங்க, கொட்டுறாங்க காசை. நான் ஹேண்ட்பேக்கு இந்த பிளாஸ்டிக் பையா எல்லாத்துலேயும் இருந்தது. ம். ரேஷனு கொண்டு முதல்ல துவரம் பருப்பு இந்த செல்லு வந்து எப்படின்னா இந்த டிஸ்பிளே போன செல்லெல்லாம் ம். இந்த அம்மா கச்சேரிக்கு என்ன பண்ணேன் என்ன கொடுப்பாங்க 1 2 அது உதவாது. நான் என்ன சொல்லுவேன், ஏம்மா அதெல்லாம் அத்துன்னு வர இருக்குதே நம்ம வச்சுருந்தா போதாதா, இது டேமேஜ் ஆச்சு, ம். இந்த டேமேஜை வந்து நீங்கள் கடையில் கடையில் போடலான்னு சொல்லி அது அப்படியே இருந்து சேர்த்து வச்சாச்சு. ம். ஊழம் பண்ணி அதுக்கப்புறம் என்னை வெளியே இட்டுன்னு வராங்க. உன்னை விட்டா தப்பு இல்லை, உன்னை விட்டா எங்களுக்கு வேலைக்கு ஆகுதா அப்படின்னு சொல்லி இப்படி இட்டுன்னு வராங்க. இட்டுன்னு வந்து என்ன பண்ணால் உன்னை ரிமாண்ட் பண்ணோன்னு சொல்லி இட்டுன்னு வராங்க வெளியே. ம். இட்டுன்னு வரும்போது அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா நான் உள்ளே நான் வந்து கதவு திறக்கிறேன். இதை நடக்கும்போது கதவு திறந்து நே அங்கே பார்க்குறேன். ம். அம்மா என்னம்மா ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது, நான் என்னத்தை கேட்குதுன்னு ஹவுஸ் ஓனர் சொல்கிறாங்க. ம். சரி அவங்க கிட்ட உனக்கு பேச்சே இல்லை, திட்டு பையா அப்படி இவங்க என்ன உள்ள மிரட்டி சரி, என்ன வெறும் மிரட்ட மட்டும் தான் செஞ்சாங்களா இல்ல உங்களை ஏதாவது ஆச்சுமா. அடிக்கிறது? இது எனக்கு கேட்டு அது முடிஞ்சு உள்ளதான் நடக்குது. உள்ள நடக்கும்போது எல்லாத்தையும் எத்தாங்கம்மா, எல்லாத்தையும் பொறுக்கி கிறுக்கி ஒதிரி கிதிரி எல்லாத்தையும் எத்து உண்டி கொண்டு மேல் உண்டியல். ஆமாம். உண்டியில் வந்து நான் இந்த 100 ரூபாய் நோட்டு, 10 ரூபாய் காயினு, 200 ரூபா நோட்டு இதெல்லாம் நான் எடுத்து வைப்பேன். ஒரு வாடகை செலவுக்கு தேவைப்படுமே, நம்ம செலவுக்கு தேவைப்படுமே, சாப்பாடுக்கும் கை செலவுக்கு தேவைப்படும், அப்படிலாம் எடுத்து வைப்பேன். அதுமாரி அது எடுத்து வச்சுது. அப்புறம் அந்த உண்டியை இன்னொரு உண்டிக்குது மண் உண்டி,
அந்த உண்டி இப்படி ஆட்டி ஒடிக்க முடியல வச்சு எடுத்துட்டாங்க. ம். அதையும் எடுத்துட்டாங்க. நான் அந்த பேங்க் புக்கு பேன் கார்டு அது இதெல்லாம் ரெடி பண்ணேன். அதுவும் காணோம். என்னால் முடிஞ்சது நான் பார்த்துன்னே இருக்கும்போது, சார் என்ன சார் இவ்வளோ பண்ணுறீங்களே சார், ஏய் கம்முனுரா கம்முனுக்குறியா இல்லையான்னு தலையில் ஒருத்தர் கொட்டுறாங்க, அடிச்சாங்க. அடிக்கிறாங்க. அதை பண்ணுறாங்க பாரு, அவங்க என்னை அடிக்கிறாங்க. ம். ஒருத்தர் தலையில், இன்னொருத்தர் சொல்கிற இப்படியே குத்துறாங்க. எனக்கு எலும்பு இன்னும் கூட வலிக்குதுமா, எனக்கு சொல்கிற தூக்கம் முடியல என்னால், தெரியுமா. நானா ஏதோ இந்த கை இருக்கோ கால் இருக்கோ நான் சம்பாதிக்கிறேன். இதுவரையும் நான் திட்டுப்பட்டம் வாங்கினதுக்கு நான் திருடம் கிடையாது. ரவுடி கேடி பொறுக்கி எவன் கூட சேர மாட்டேமா. நான் வேலை உண்டு வீடு உண்டு. நான் 5 மணிக்கு ஏந்துப்பேன். என்ன தான் நான் சாப்பிட்டாலும் ஏந்துப்பேன், மூஞ்ச கழுவேன், வேலைக்கு போவேன். 9 மணிக்கு 8:30 மணி 8:30 மணின்னு வந்தாலும் 9 ஆகிடும். வீட்டுக்கு வருவேன், இதை சாப்பிட்டு நான் பத்துருவேன். யார் ஜோலிக்கும் யார் இதுக்கும் போக மாட்டேன். அந்த வீட்டுக்கு 3 மாதம் ஆகுது. ஹவுஸ் ஓனர்கிட்ட என்ன எதுன்னு கேட்க மாட்டேன். தண்ணி வேலை தண்ணி அந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் மாதமான 10ஆம் தேதி தானே கரெக்டாக வாடகை கொடுத்துருவேன். நான் இப்போ 4ஆவது மாதம் அதுக்குள்ளே இந்தமாரி ஆயிடுச்சுமா. நான் இந்த பர்ஸை கொடுத்து இவங்க எப்படி போயிருந்தாலும் அதை இவங்க பண்ணதாம்மா ஒரு இதுவாகுது, வேறு எதுவும் கிடையாதுமா. பர்ஸையே எடுத்துட்டு போயிட்டாங்க. உங்க வீட்ல இருந்த எல்லாத்தையுமே அது எடுத்துட்டு வர போயிட்டாங்க. எடுத்துட்டாங்கம்மா. என்னோட அந்த காசு பர்ஸ் மேடம் தான் 30,000 இவங்க நீங்க மேடம். அதுக்கப்புறம் எப்பதான் கோயில்ல இருந்து வந்தீங்க? நான் இந்த அம்மா கோயிலேருந்து கோயிலுக்கு அதாம்மா, சாப்பிடலான்ட்டு போனேன் மேடம். ம். அப்போ இவரு என்ன தேடின்னு வர்றாரு மேடம். ஏம்மா 4ஆம் தேதி முடியுது. ம். என்னை பண்ணிட்டு எத்தும் போய் விட்டாங்க. வீட்டால நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களை என்ன சார், அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்களா இல்ல ஆமா எங்க? அதான் பைக்கில் வந்து இட்டுன்னு போறாங்க. இட்டுன்னு போலீஸ் போயிட்டு ஸ்டேஷனுக்கு. ஆமா இட்டுன்னு போறாங்க. உன்னை ரிமாண்ட் பண்ணுன்னு இட்டுன்னு போறாங்க. பையன் மேலே வச்சு பைக்கிலே நான் உட்கார வச்சு இட்டுன்னு போறாங்க. இட்டுன்னு போகும்போது, ஏம்மா வீட்டு சாவி எங்கன்னு கேட்குறேன். ஹவுஸ் ஓனர் அதான் வீட்டில் நடந்து இப்படியாவது ஆச்சு சொல்ல கேட்குறேன். இல்லைன்னாங்க. சேதான்ட்டு இட்டுன்னு போயிட்டு ரிமாண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டில் விட்டு போகிறாங்க. ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. ஒரு ஸ்டேஷன் கூட்டு போல. இல்லை, ரோட்லேயே நிற்க வச்சு ஆ. மணி 1 மணி ஆகுது. ஒரு பஸ் ஒன்று வருது. பஸ்ஸை கை போட்டு என்னை அனுப்புறாங்க. ஒரு பைசா இல்ல மேடம் சார் நான் அவர்கிட்ட. போகிறேன் சார் வீட்டுக்குன்றே. நீ வீட்டால நீ போகக்கூடாதுடா. ஆனால் நீ போனால் அந்த ஊர் ஜனமும் உன் மேலே காணில் இருக்குது. ஒன்று அச்சிடுவானு, உன்னை வெட்டி குச்சி சாவச்சிடுவானோ. ம். யார் போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. சார் என்ன சார் அப்படி சொல்கிறீங்க? வாடகை நான் கொடுக்குறேன், என் வீடு. என் வீடை விட்டு நான் எங்கே போய் நான் தூங்குறது? எனக்கு யாரும் கிடையாது. நான் வீட்டை விட்டு நான் பிளாட்பத்திலே படுக்க முடியும்? போடா அப்படின்னாங்க. இது என்ன ஆகி சரி, இப்ப போச்சுனாக்கா, போலீஸ் வந்துட்டு சொன்னாங்க இல்லையா, ஏரியா ஜனங்கள் எல்லாம் உங்க மேல கோவத்துல இருக்காங்க அப்படின்னு போலீஸ் சொன்னதா? ஏரியா ஜனங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா என்ன? இல்லைம்மா அதெல்லாம் கிடையாது. அதாவது அப்புறம் ஏன் அவங்க அப்படி சொல்லணும்? இந்த 4ஆம் தேதி நான் வந்தேன் பத்தியா, அந்த கோவத்தில் அந்த ஊர் ஜனம் வந்து வேடிக்கை பார்க்குதுமா. அது ம். ஊர் பார்க்குது, வேற இதில். ஆனால் இவங்க சொல்கிறத அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க சொல்றது அவங்க அப்படி சொல்கிறத அப்படி செட்டிங் பண்ணி அப்படி சொல்லி விட்டாங்க. புரியுதா? என்னை பிடிச்சது வந்து பக்கத்தில் ஒரு பையன் ஒருத்தன் தான். ம். நீ இங்கே தானே இருக்கிற, நான் என்னப்பா விஷயம் என்ன? ஆமாம், நீ சைக்கிள்லாம் போகிறோம் போவோம் வருவோம் தான் அண்ணா ஆச்சு. அவன் என் எத்தனை வந்து உள்ளே விட்டா எல்லாம் ஆச்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சுது. இந்தம்மா வந்து போனவங்க என்ன எத்தனை பனாரஸ் பட்டு போட காலைல வரேன், சரி, காலைல பஸ்ல வரேன், ஏத்தி விட்டாங்க, நீங்க நேரா வீட்டுக்கு வந்துட்டீங்களா? மறுநாள் காலைல போகிறேன், வீட்டாண்ட போகிறேன். அதாவது நைட் 1 மணிக்கு ஏத்தி விட்டாங்க, நீங்க அடுத்த நாள் காலைல வீட்டுக்கு போறீங்க. ரைட்டு. காலைல வீட்டாண்ட வந்து என்ன சம்பவம்னு பார்க்குறேன். வீட்டு ஹவுஸ் ஓனர் குளிச்சுட்டு வருது. பஸ் ஏத்தி விட்டாங்க சொன்னாங்க, ஆமாம்மா. சொன்னீங்க இல்லையா? பஸ்ல இருந்து எங்க போனீங்கன்னு கேட்க. நான் மனையில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பத்துட்டுமா, பிளாட்பாரத்தில். நான் என்னம்மா பண்ண முடியும்? ம். வீட்டாண்டியே போகாதான்னு சொல்லிட்டாங்கம்மா. அப்படியே நான் என்ன பண்ண, பொழுது அடிஞ்சுது. வந்தேன், குளிச்சுட்டு வந்தேன், அங்கே தான் உட்காந்துக்கிறேன். ஏம்மா சாவி கொடு திறக்கணும். சாவி என்கிட்ட இல்லை. ஏம்மா நீ பிடிச்சா நீ இந்த வச்சிருந்தேம்மா. சம்பவம் யார்ட்ட நடக்கிற ஓனர்ட்ட போய் சாவி இந்த கேட்டீங்களா? சம்பவம் நடக்க சொல்ல மேடம். காலையில நான் time கோயிலாண்ட இரு. தான் படுத்திருக்கிறேன், வடுவடி அம்மன் இரு, கோயிலாண்ட படுத்துன்னு இருக்கிறேன் நானு. இரு எனக்கு வீட்டு சாவி செல்போன் நான் கேட்குறேன், போட்டிருக்காங்க. இல்லைன்ட்டாங்க போன் போட்டிருக்காங்க, ம். நான் எடுக்கல, தூக்கத்துல போலீஸ்காரு. இதே கோயிலாண்ட தான் படுத்துன்னு இருக்கிறேன் நான். அப்போ ம். அந்த சம்பவம் நடக்க சொல்ல எனக்கு தெரியாது. இது ம். பஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லைங்களா, 8:30 ஆனா பூட்டு போட்டுருவாங்க வீட்டுக்காரம்மா. என்ன போட்டு போட்டுருவாங்கன்னா? அந்த கேட்டு Gate பூட்டு மா. போட்டுருவாங்க. ஆ. ஆமா, திறக்க மாட்டாங்க. சரி நம்ம இங்க படுத்துட்டு நாளைக்கு போலான்ட்டு அந்த சம்பவம் நடந்தக்கப்ப இங்க கோயிலாண்ட தான் இருக்கிறேன் நான். அப்போ வடவடம்மா கோயிலாண்ட. நான் என்னம்மா பண்ணேம்மா, நானே இவங்க வந்து உங்களுக்கு வந்து செல்லில் போன பிறகு இது யார் நம்பரு அது யார் நம்பரு, எங்கள் வீட்டு அம்மா தான் போடு அப்படின்னு போலன்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இது முடிஞ்ச என்ன அங்கே விட்டுட்டு, சார் என்னை அம்போன்னு காட்டில் நடுத்தரில் உரிங்க, வயிற்றுக்கு எதுவுமே சாப்பிடல, நான் டிப்புன்னு வாங்கி அந்த அதையும் பிச்சு கீச்சு வீட்டு உள்ள கொட்டி ஒரு வரட்டா. பாழ் பண்ணி ம். எல்லாமே பண்ணி
இனிமே நான் அப்படின்னு. அப்புறம் பஸ்ஸில் கண்டக்டர் என்ன கேட்குறா போல, டிக்கெட் எடுன்னு. சார் இல்லை சார் அவன்கிட்ட நடுவாங்கரில் என்னை விட்டுட்டு அதுக்கப்புறம் காலைல வருமா அந்த அம்மா கேட்கும்போது சாவி இல்லைன்னா, நீ ஸ்டேஷனுக்கு போ, போலீஸ்காரர் பூட்டின்னு போயிட்டாங்க, அந்த சாவி என்கிட்ட இல்லை அப்படின்னு. இப்போ நான் போட்ட துணியோடு இருக்கிறேம்மா, நான் எப்படிம்மா இருக்கிறது, ஒரு துணிமணி கூட இல்லை, உள்ளே மாட்டிக்கிச்சுமா அப்படின்னு. ஏம்மா நீ அம்மா பொய் புழுவுற, உங்ககிட்ட இருக்குமா சாவி, ஏம்பா நீ யாட்டில் சண்டை கண்டெல்லாம் போட கத்திராவில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது அவங்க பொண்ணு வீறுன்னு கத்து, அம்மா நீ கத்தாத, நீ அம்மா தேவையில்ல கத்துற அப்படின்னு. அப்புறம் என்ன ஆகி போச்சுனாக்கா சேதாண்டு போயிட்டேன். 9/5 தேதி இந்த அம்மா அங்கே வந்து கோயில் வாசலில் உட்காந்துக்கிறாங்க. அன்னதானத்துக்கு போனேன். என்னப்பா ஏதுப்பா அப்படின்னு. ஒன்றும் கிடையாது, வீட்டாண்டே இந்தமாரி சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு இதை சொல்கிறேன். சொல்லும்போது பையை எடுத்துன்னு வா, நான் வெளியில் வந்து சொல்கிறேன், அப்படியே இட்டுன்னு வந்துட்டேன். சரி, இப்போ நீங்க கோயிலுக்கு போனீங்க, கோயிலுக்கு போயிட்டு இவங்களை கூட்டிட்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? கூட்டின்னு வந்து அந்த சாவியில் வந்து வீடு திறந்துட்டேன். உங்ககிட்ட சாவி இருந்தது, இன்னொரு சாவி. அதுக்கு ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க, போலீஸ் வந்து பூட்டு போட்டு போயிது, நீங்கள் திறக்கக்கூடாது, நீ என்ன திறக்குறீங்க, நான் எப்படிமா இருக்க முடியும், திறந்துட்டு வந்துட்டேன். சரி, நீங்க வீட்டு திறந்தீங்க இல்லையா? முத நாள் தான் வந்துட்டு அவ்வளோ அலங்கோலப்படுத்திட்டு போனதா சொன்னாரு. நீங்க வீடு திறக்கும் போது எப்படி இருந்தது வீடு? வீடெல்லாம் அலங்கோலமா இருக்குது மேடம். பார்த்துட்டு தானே அழுதேன். பார்த்துட்டு அழுது தானே உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன் நான், கோபால் அண்ணனுக்கு. உடனே அண்ணா இது மாதிரிலாம் ஆயிடுச்சுண்ணா. சரி, வீட்டுல என்னென்னலாம் தொலைஞ்சிருந்தது? 30,000 போயிடுச்சு மேடம். சிறுவா சேர்த்து வச்ச பணம் மேடம். சின்ன சின்ன பர்சுங்கெல்லாம் ஆசைப்பட்டு வாங்குறது எனக்கு. நான் பேகு பார்த்தா வாங்குவேன், செல்ஃபோனு கேட்டு வாங்குவேன், யாருக்கிட்டேயும் கேட்பேன். நான் திருடுறதோ கொள்ளடிக்க மாட்டேன், எதுவும் எடுக்க மாட்டேன். கீழே கிடந்தா கூட செல்ஃபோன் பஸ்ஸில் கிடச்சிது மேடம். அது வந்து கண்டக்டர்கிட்ட கொடுத்தேன், அடையாறு போக சொல்ல எனக்கு ஒரு பெரிய செல்லு கிடச்சிது மேடம். அப்படியே கண்டக்டர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் எடுக்கிற பழக்கமே கிடையாது, திருடுற பழக்கமும் கிடையாது. கேட்டு வாங்கி டீ கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் மேடம். நான் எங்கள் அம்மா செத்து 4 வருஷம் ஆச்சு மேடம். எந்த சொந்தக்கார வீட்டுக்கு போக மாட்டேன், அவர் தான் என்னை பார்த்துக்கிறது. என்ன வீட்ல இருந்து 30,000 பணம் மட்டும் தான் எடுத்துட்டு போனாங்களா? வேற என்ன? 30,000 பணம், பனாரஸ் பட்டு புடவை மேடம், உண்டி காசு, செல்போனு, பேனா, பென்சில் எல்லாமே எடுத்துன்னு போயிட்டாங்க. 2 புடவைங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. பனாரஸ் பட்டு புடவை எங்க சித்தப்பா புள்ள கொடுத்தது. அது 2000 ரூபாய் கொடுத்து எனக்கு சித்தப்பா புள்ள வச்சு கொடுத்தது. அது எனக்கு அழகா சூட் கேஸ்ல வச்சு மடிச்சு வச்சிருக்காரு. அதை எடுத்துன்னு போயிட்டாங்க மேடம். வீடெல்லாம் அலங்கோலமா கிடக்குது மேடம். இப்ப இவங்க சொன்னது மட்டும் தான் எடுத்துட்டு போனாங்களா, இல்ல வேற என்னெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க? இவங்க சொன்னது மட்டும் இல்லை, வேற என்ன இந்த நம்ம இந்த கவரிங்கி இந்த கைத்தில் போகிற கவரிங்கோ, இந்த செயின் எல்லாம் இந்த பித்தளை இது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க டப்பாலேருந்து. என்னண்ணா இதெல்லாம் அங்குதா, இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும் உங்களுக்கு, எங்கேருந்து எடுத்துன்னு வருவாங்க அப்படின்னும் போது நான் சார்கிட்ட சொல்கிறேன், சார் இதெல்லாம் வந்து அவங்க ஏதோ கோயிலுக்கு போய் பாடுறாங்க கொள்கிறாங்க, அதெல்லாம் எடுத்துன்னு கொடுப்பாங்க, வாங்கின்னு வராங்க அப்படின்னு. பட்டு போடுவேன். இவங்க எல்லாம் துணியை ஒதுரும் போது இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குதுன்னு பாக்ஸில் போட்டு வச்சு இந்த புடையை எடுத்தாங்க. சார் அதே எடுக்கிறீங்க சார் அப்படின்னு. நீ பேச்சே கூடாதுரா கம்முன்னு இரு. நான் என்னை அச்சினேங்கிறான். நீ அச்சினேருந்து கதவு டாப்பால் போடுறாங்க. டாப்பால் போட்டு என்னை லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணி எல்லாம் முடிஞ்சிச்சா, அது என்ன அது, இதை விடக்கூடாது, கட்டில் உள்ள பாரு, அது என்ன அது பைய அப்படின்னு எடுக்கிறாங்க. நோண்டி எடுக்கிறாங்க. நோண்டி எடுக்கும்போது எல்லாத்தையும் எடுத்துன்னு வரும்போது நான் ஒரு டப்பாவில் வந்து 1/2 சவரம் மோந்திரம், பேட்ச் லைட்டு 50 கிராம், அது இவ்வளோ எத்துக்குன்னு எல்லாத்தையும் அச்சு முஞ்சின்னு வந்து அப்புறம் இப்படி பார்க்குறாங்க. எப்பவும் ரெடி ஆகுது, என்னம்மா வருது அந்த பிரேஸ்லெட் வந்துட்டு தங்கமா? அந்த 50 கிராம்னது வெள்ளியா? இல்லைம்மா, வெள்ளி பேட்ச் லைட்டு, தங்கத்தில் மோந்திரம் அது. அப்புறம் அந்த எப்பவும் ரேடியாக பிடுங்க வராங்க. சார் இவ்வளோ எடுத்துக்கிறீங்க, அதை வந்து பிடுங்க வந்தா எப்படி அப்படின்னு. இதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடியே தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, வீட்டில் நிற்கிறோம், எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. நான் அப்படியும் சொல்கிறேன், நான் கேடி திருடன் ரவுடிலாம் நான் கிடையாது. நான் கஷ்டப்பட்டு சாப்பிட்ருவேன். நான் என் வீட்டில் இருக்கிறோம், அதோ கோயிலு கோலமாக போய் பாட்டு பாடுவோம். நான் அது வரும், வந்தாலும் நாங்கள் 2 பேர் ஏதோ வாடகை குத்துன்னு காலத்தை ஓட்டி நாங்கள் இருக்கிறோம். நீ திட்டுப்பட்ட என் மேலே கட்டுறீங்களே, நான் திருடன்னு சொல்கிறீங்க, ஐடிங் கார்டை காட்டுற நம்பிக்கை இல்லைன்னு அந்த ஐடிங் கார்டை தூக்கி பையில் போடுறீங்க. நம்பிக்கை இல்லையா? வாங்க கம்பெனியால் போகலாம். இந்த ஏரியாவில் வந்து அந்த ஹவுஸ் ஓனர் பேரும் எனக்கு தெரியாது. ஃபோன் நம்பரு கொடுத்தாங்க, அதுவும் நான் வாங்கலை. ரைட்டு, அது விட்டுருவேன். 3 மாதம் 4ஆம் மாதம் நான் வருவோம் போவோம் கொள்ளுவோம். அந்த 10ஆம் தேதி தானே வாடகை கொடுப்போம். இதான். இதுக்கு முன்னாடி எந்த ஏரியாவில் இருந்தீங்க? திருத்தூர்ல இருந்தம்மா, மாட்டு மந்த பிரிட்ஜ் உள்ள தேரடி பேக் சைடு. அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தீங்க? அங்கே 2 வருஷம் இருந்தோம். அந்த வீடை கட்டுறாங்கன்னு சொல்லும் போது
இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஐயா கோயிலுன்னு ஒன்று இருக்கு. ம். அந்த ஐயா கோயிலில் வந்து 3 மாசமா வரல இந்த அம்மா. இவங்க ஹவுஸ் ஓனர் வந்து என்னை தொல்லை பண்ணி விட்டாங்க. வீடு எனக்கு காலி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ண, வண்டியை கிண்டியை பேசி எத்துமே அங்கே தள்ளிட்டேன். அந்த வீட்டுக்கு நான் போகிறேன்னு ஒரு தெருவில் போகிறேன். டிஃபன் பண்ணிட்டு வரும்போது ஒரு பொண்ணு ஒன்று உட்காந்துக்குது. என்ன நான் பார்க்குறீங்கச்சு, அம்மா வீடு இருந்தா என்ன சொல்லுமான்னு. ஏன்னா இதான் நான் வீடு, 5000 ரூபாய் அட்வான்ஸு, 2500 வாடகை நான்ச்சு. ம். சரி போயிட்டான். ஏம்மா அம்மா அப்பா எங்கம்மா வருவாங்க. அம்மா வந்து நைட்டுக்காக வர நான் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்ச்சு. யாருன்னா விட்டுற போகிறீங்கோ. நான் என்ன பண்ணேன், அப்படியே வீட்டுக்கு போனேன். சரி, வீட்டுக்கு ஓகே, போயிட்டு அதெல்லாம் வேணாம். முன்னாடி வீட்டுக்கு அங்க போயிட்டு இருந்தீங்க, அட்வான்ஸ் அங்க இருந்து கொடுத்துட்டேன். இங்க வந்துட்டீங்க. அட்வான்ஸை கொடுத்துட்டுமா, அந்த நைட்டை கொடுத்துட்டு விடியங்காத்தால நான் என்ன பண்ணேன், அந்த வீடு காலி பண்ணி இங்கேருந்து வேறு போடுறேன். ம். அப்பயும் இந்த அம்மா வந்து 2 மாசமா வரல. இந்த வீடு காலி பண்ணி போடும்போது வரல இந்த அம்மா. அதான் ஃபுல்லாக கோயிலே இருக்கிறாங்க. ம். திருப்பூர் திருத்தணி கித்தனி அங்கேயும் இருக்கிறாங்க. யாரையோ ஒருத்தரை கேட்டுக்கிட்டு அல்லாத வாரி கீரி எல்லாம் போட்டு அப்படியே இருந்தேன். ஏதோ நான் வந்து என் நேரமா மற்றவங்க நேரம் இப்படின்னு தெரியல. ஏதோ அந்த கீழே இந்த பொருளை எத்துணும் அந்த பாவத்துக்கு. ஆனால் நீ திட்டுப்பட்டமாக வந்துச்சு. நான் யாரு கூடயும் கூட மாட்டேன், கொல்ல மாட்டேன். வீடு உண்டு வாசல் உண்டு. நான் அனவசமான ஆளும் கூடயும் போக மாட்டேன். நான் இதோட அம்மா இருக்கும்போதும் நான் கூட இருக்கிறேன். அவங்க அம்மா காலமாகும் போதும் இருக்கிறேன். அவங்க அம்மா காலம் ஆயும் இப்போ நடுவில் வந்து இதுக்கும் யாரும் இல்லை, எனக்கும் யாரும் இல்லைம்மா. இதுதாம்மா உண்மை. நான் அதுக்கும் எனக்கும் அம்மா அப்பா இல்லை. அம்மா பேர் சந்தாமரை, அப்பா பேர் சுப்பிரமணி. நான் அப்போயோ நான் வந்து கொளுத்து வேலை பெரிய வேலைக்கெல்லாம் போயிருந்து என்ன மாதிரி ஒருத்தர் உக்காந்துருந்தார். அவர்கிட்டும் ஒரு கம்பெனி வேலையாக விட்டார். விட்ட உடனே அங்கே ஒரு 5 வருஷம் அப்படியே ஓடிச்சுமா. அந்த ஐடி கார்டு விட்டு தான் அந்த சார்கிட்ட கொடுத்துக்கிறேன். ம். நான் ஏதோ போவேன், காலைல டிஃபனு மத்தியானம் சாப்பாடு 2 வேளை தள்ளிக்கும். இந்த அம்மாவுக்கு சாப்பாடு ஆக தெரியாது. ஏதோ ஒன்று இல்லைன்னா அப்படியே ஓடின்னு இருக்கும் காலம். நான் இவங்க இந்த பொருளை குத்து வந்து வீடை காட்டி எத்துன்னு போயும் உனக்கு வந்து உள்ளே இருந்துலாம் அமக்கலம் பண்ணி ஒரு பண்ணிட்டு இது பண்ணிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலைல வந்துக்கிறாங்க இவங்க. அந்த மறுநாள் காலைல நான் சீக்கிரம் போகிறேன், வீட்டுக்காரம்மாவை பார்க்குறேன். வீட்டுக்காரம்மா நான் பார்க்கும்போது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாவி அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே அண்ணன் வந்து ஃபோன் பண்ணுறாரு. இவர் ஏன்னா அந்த மாதிரி ஆச்சுன்னா அப்படியா அப்படின்னும் போது அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி இங்கே வரோம். இங்கே வந்து தான் இவருக்கு கூட்ட சொல்லி தான் இந்தமாரி ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. அதுமாரி நம்பிக்கை இல்லைன்னா கம்பெனி அண்ணன் கூட வாங்கன்னு. சார் ஐடி கார்டு என் மேலே நம்பிக்கை இல்லை, நான் திட்டு பையன் திருடுன்னு சொல்கிறீங்கல்ல, அது என்கிட்ட கொடுங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. மறுநாள் காலைல வந்து என்னை பிடிச்சும் போகிறதுக்கு வராங்க போலீஸ். ஆமாம். ம். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இவன் வந்து ட்ரிங்க்ஸு சாப்பிட்ருந்தான் ம். அப்படின்னு. சரி ரிமாண்ட் பண்ணுறாலே இன்னும் ரிமாண்ட் பண்ணிடணும்ல ம். அப்படின்ட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் இவ்வளோ லாங்கில் நிற்கிறேன், இவ்வளோ பணம் இருக்கும் அவ்வளோ பணம் பேசிக்கிறாங்க. பஸ் ஒன்று உடனே இங்கே நிற்காது கிளம்புறான்னு தெத்தி விட்றாங்க என்ன. இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு வாங்கின பொருளுமா இது. பேட்ச் லைட்டு மோந்திரலாம் நான் கண்ணு மூச்சு கஷ்டப்பட்டு அந்த இத்தனை வருஷம் நான் அந்த கம்பெனிக்கு போய் நான் காலைல கூட ஓனருக்கு ஃபோனை போட்டது என்னையா உனக்கு பிரச்சனைன்னு. ஏயா நீ அப்பயே குத்துரு. இல்லை சார் நான் எனக்கு கவனம் கிடையாது எத்தேன், ஆனால் அது உண்மை. அதை நான் பிரிக்கல கொல்லலை, எத்தனை வந்து வீட்டில் வச்சிட்டேன். அவங்களுக்கு தான் நைட்டு நேரம் வருமா. சரி, இப்படி பண்ணாங்கல்ல, உங்களை வந்துட்டு வீட்ல இதெல்லாம் பண்ணிட்டு உங்களோட பொருளை எடுத்துட்டு போனாங்க இல்லையா? ஆமாம். உங்க மேல ஏதாவது கேஸ்னு ஏதாவது ஃபைல் பண்ணாங்களா? அதை கேட்டாங்கம்மா. என்ன ஆ. உன் மேலே என்ன கேஸுக்குதான்னு கேட்டாங்க. ம். சார் கேஸ்லாம் என் மேலே கிடையாது. சரி, இதுக்கு முன்னாடி இல்ல, இப்ப இந்த விஷயத்துக்கு அப்புறம் ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணாங்களா உங்க மேல? இதுக்கு முன்னாடி இப்போவா? இப்ப இந்த விஷயத்துக்கு இந்த பர்ஸை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு தானே ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க. அதனால தானே திருடன்ற பட்டம்லாம் கட்டினாங்கன்னு சொல்றீங்க. அது பேட்டி குத்தோன்னா அதுமாரி அது சொல்லிட்டாங்கம்மா. அதுமாரி பண்ணி விட்டாங்கம்மா, அவங்க இப்படி மாத்தி விட்டாங்க மேடம். மாற்றிட்டாங்கம்மா. எங்க பேட்டி கொடுத்தீங்க? சார் வந்தார்ல, ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை பழி வாங்குறதுக்காக உங்க மேல திருட்டு பழி பட்டம். எங்க மேல அதனால போட்டாங்க. வந்து திருடி இருக்காங்க இவங்க. அவங்க வந்து அந்த இதை வந்து பசங்க இந்த அப்படி மாதிரி கட்டினாங்க. திருடி இருக்காங்க, செல்போனும் அவன் திருடி இருக்கிறான் அப்படின்ட்டு இப்படி புகார் போட்டாங்க. இது வந்து பஸ்ஸில் இப்ப இந்த ஜெயா கொள்ள பிளஸ்ல பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா உங்க மேல ஆமா. அப்படி போட்டானுங்க. இது பஸ்ஸில் போய் பையி பர்ஸ் எடுக்கிற ஆள். ம். நான் வந்து செல்லு திருட மாதிரி ஓ, இந்த ஓ, லைனிங். உங்ககிட்ட நிறைய பர்ஸ் வச்சிருக்கத பர்ஸ் பார்த்துட்டு நீங்க வச்சு பர்ஸ் இப்படி பண்ணிட்டானுங்க. என்ன இல்ல இப்படி நீங்க மாத்திட்டானுங்க இல்ல என்ன. இவ்வளவு பர்ஸ் இருக்குது. அப்போ நீ வந்து எத்தனை பர்ஸ் இருந்திருக்கும்?
சின்ன சின்ன பர்ஸ் ஆசைப்பட்டு வாங்குவோம் மேடம். இந்த அம்மா கொள்ள அடிக்கல எந்த மேடம். பொருள் இங்க பாருங்க. ஆசைப்படுறாங்களோ போவாங்க, இல்ல அது நான் தப்பு சொல்ல வரல. வாங்கிடுவாங்க. பர்ஸ் நிறைய வச்சிருந்தா உடனே பர்ஸ் திருடனா? எனக்கு இது புரியவே இல்ல. இப்போ சில பேருக்கு வந்துட்டு வாட்ச் பிடிக்கணும், வாட்ச் வாங்கி வைப்பாங்க. உடனே வாட்ச் திருடன்னு அதாம்மா ஒரு சொல்லுவாங்களா? கோயிலுக்கு குளமா போனாக்கா ஒரு பர்ஸ் ஒரு வாங்குவாங்க. பர்ஸ் வாங்குவோம் மேடம். ஆசைப்பட்டு வாங்குவேன் பழைய நானு. பட்டில அந்த தூக்கி போட்டு பர்ஸுங்கள நான் காசு வச்சுப்பேன் நானு. ம். அந்த கோயிலுக்கு போனா அந்த பர்ஸ்ல வச்சுப்பேன் காசு நானு. அது ஒண்ணு ஜிப்பு போச்சுன்னா ஒண்ணு எடுத்துப்பேன். அப்படி இந்த என்னோட அம்மா கொள்கை எனக்கு அப்படிதான். தெரியாதே எடுத்து அத போய் பார்த்துட்டு வச்சுக்கிறேன் பர்ஸ் காசு. திருடுவாங்கன்னு இந்த சொல்லிட்டாங்க. பர்ஸ் இப்படி இருக்குதேன்ட்டு புகார் இப்படி போட்டானுங்க. இது திருடி இது அப்படின்ட்டு. உங்க மேல என்ன சொல்லியிருந்தாங்க? ஏமா இல்லையா ஆ. என்ன வந்து செல்லு திருடுன்னு சொல்லிட்டாங்க. ம். ஓ, இந்த பழைய செல்போன்லாம் இருக்கறனால. நான் அப்பயும் சொல்றேன், இது என்னடான்னு கேக்குறேன் சார். எல்லாம் குப்பை கீழே போடுற செல்லு சார் அது. அதெல்லாம் போட்டால் எனக்கு கொடுப்பாங்க. அவங்க மொத்தம் டேமேஜ். அதை வச்சு இதை வச்சு செட்டிங் பண்ணி அவங்க வந்து இந்த பாட்டு இந்த பாடுறவங்க இந்த வராங்க இந்த மேடம். அவங்க கிட்ட கேட்டு வாங்குவேன் நானு செல்போனை. அதெல்லாம் எடுத்துன்னு வந்து நான் தான் வைப்பேன். அவர் மேல எதுவும் தப்பு இல்லை, என் மேலதான். நான் தான் இதை இவங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறதோ வைக்கிறதுமா. நான் திருடுறதோ அப்பயும் கொள்ள கேட்பேன், அடிக்கிறதோ இதெல்லாம் என்ன கிடையாது பையி, மேடம். இது துணின்ற அது என்ன செல்லு. நான் எவ்வளோ சொன்னா நீ திருந்த மாட்டியா? நீ எதுக்கு அவங்க இவங்க கொடுக்குறாங்களா எடுத்துட்டு வந்து வைக்கிற? கேட்டு வாங்குவேன் நான். அது ஊடே எதுக்கு நீ குப்பை மாடு மாரி வச்சுக்கிற? அந்த ஊற்றுல ஊறுப்பட்ட பைதாம்மா இருக்கும். பையனா தான் துணி. ம். உனக்கு ஒரு பொம்பளைக்கு இவ்வளோ பை எதுக்கு? இவ்வளோ புடவை இவ்வளோ துணி உனக்கு எதுக்கு? துணிக்கார் வந்தால் துணிக்கிட்டு போட்டுடலாம்ல. உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஆனால் அன்னைக்கு இந்த அம்மா சொன்னதுக்கு நான் அன்னையே நான் குத்துருக்கலாம். எனக்கு அந்த நோக்கமே இல்லைம்மா. அந்த பர்ஸை நான் அன்னைக்கு குத்துருந்தா பிரச்சனை இல்லை. நான் அதனால் நான் வச்சுன்ட்டு இந்த 5 மணிக்கு ஏந்து ஓடியாந்துவோம். அந்த 4ஆம் தேதி நான் வரும்போது தான் இந்த மாதிரி இப்போ உங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்களா? 2 பேர் மேல போயிட்டு 2 இருக்காங்க பேர் மேலே மேடம். கேசுமா. ஆமா, என்ன வந்து பர்ஸ் திருடி அவர் வந்து செல்போன் திருடான் போட்டிருக்காங்க. ம். இப்ப எப்படி என்னோட பர்ஸ் எடுத்துன்னு போயிட்டு இப்படி பிளேட்டை தோசை மாத்துற மாதிரி மாத்தி வச்சிருக்கிறானுங்க எங்க மேல புகார். புரியுதுங்களா? அவங்க அவங்கள தாய் என்ன இல்லை, பிடிச்சிட்டு தகப்பன் போறாங்கன்ட்டு. இல்லைம்மா. எல்லாரையும் பறி கொடுத்துட்டு நானுங்கிறேன். ம். அதுக்கும் யாரும் கிடையாது. இப்போ அந்த வீட்டு ஓனர் உங்களை வந்துட்டு இருக்கிறதுக்கு அப்படி இல்லைம்மா. ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? அப்படி கிடையாது. ம். அந்த அந்த அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அன்னைக்கு அந்த 4ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்கும்போது போலீஸ்கார் வந்து பயம் காட்டிக்கிறாங்க போல. ம். இவங்க இங்கே இருக்கக்கூட காலி பண்ணு அப்படின்னு. அப்போது நான் மறுநாள் காலைல வரேன். வந்து ஏம்மா சாவின்றா அந்த பொண்ணு நீங்கள் காலி பண்ணுறீங்கோ அப்படி இப்படின்னு. நாங்கள் என்னத்துக்குமா என்னம்மா அப்படின்னு. இல்லை போலீஸ்கார் எங்களை வந்து அவங்க காலி பண்ணலன்னா கூட கேஸ் போட்டுருங்க. அவங்க போலீஸ்கார் பயம் காட்டிக்கிறாங்க இவங்கள. ம். அந்த பயத்தில் எங்ககிட்ட சொல்கிறேன், ஏம்மா திடீர்னு வந்து வீடு காலி பண்ணுன்னா எப்படிம்மா நான் போகிறது? ம். அட்வான்ஸ் ஓணும், இடம் பார்க்கணும், வீடு பார்க்கணும். இப்போ என்னன்னா இப்போ அந்த வீடை வந்து காலி பண்ணி விட்டுணுமா. ம். பண்ணிட்டா கூட அங்கன்னா வீடை பார்த்து நாங்கள் இருந்துப்போம்மா. அதுக்குதாம்மா இப்போ நாங்கள் அந்த ஊர் உள்ள ஏரியாவில் போனால் பிரச்சனை தான். ஓ, உங்க எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு யாருக்கு தெரியுமா? ம். அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு நீங்க இப்ப காலி பண்ணி ஆமாம்மா. போகணும். ம். அந்த வீட்டுள்ள உங்க திங்ஸ் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு. ஆமாம், பொருளெல்லாம் அப்படியே இருக்குதுமா. ம். இவங்கள வந்து நாங்கள் தேடினுக்குறோம், எங்கே மாட்டுவாங்க ஏதா மாட்டுவாங்கன்ற மாதிரி இதுமா. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களுக்கு போலீஸ்கார் அப்படியே தூக்கி பற்றி விட்டாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுமாமா? நாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. திருடுன்னு பட்டம் போட்டாங்க. 2 பேரையும் பிடிக்கிறதுக்கு இருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம் எங்களை. நாங்க திருடல எங்களுக்கு கொள்ளடிக்கல யாருமே மேடம். இல்லைம்மா. சிறு சிறுவா நீங்க தாம்மா சேர்த்து வச்ச எங்களுக்கு பணம் help மேடம் அது. பண்ணீங்க. எங்களுக்கு யாருமே சிறு சிறுவா சேர்த்து வச்ச பணம் எனக்கு. என்னோட பணம். நான் கஷ்டப்பட்டாதம்மா ஏதோ என் வயிற்ற கச்சேரி கழிப்பு போவேன், பேண்டுக்கு போவேன். கொஞ்ச நாளைக்கு ஸ்வீட் கடையில் வேலை செஞ்சேன். 4000 ரூபாய் சம்பளம் அது. மயிலாப்பூரில் செஞ்சேன் நான். எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் வாழ்க்கையில். இப்போ ரொம்ப வயசாகிடுச்சு இல்லையா, அப்படியே ஏதோ கோயிலுங்களுக்கு போய் பாட்டு பாடுவேன். இந்த பர்ஸுக்கெல்லாம் ஆசைப்படுவேன் நான். யார்கிட்ட திருடுறதோ கொள்ளடிக்கிறதோ பசின்னா கேட்டு சாப்பிடுவேன் நான் யார்கிட்டன்னா. ஆனால் பசிக்குதுண்ணா டீ வாங்கி கொடுண்ணா, பிஸ்கெட் வாங்கி கொடுண்ணா, இப்படி கேட்டு வாங்குவேன் நான். திருடுறதோ கொள்ளடிக்கிறதோ கிடையாது. பர்ஸு ஆசைப்பட்டு வாங்குற பர்ஸு அது. ம். யார்கிட்டையும் எடுக்க மாட்டேன். அது மாதிரி செல்ஃபோன் கடந்தா கூட எடுத்து கொடுத்தேன் மேடம். பஸ்ஸுலேயே இருந்தது. பெரிய செல்லே கிடச்சிது எனக்கு, அடையார் போ செல்ல. அது கண்டக்டர்கிட்டே கொடுத்துட்டேன் நான். நம்ம அடுத்த பொருட்களை ஆசைப்படக்கூடாது, சிவனுக்கு நான் எடுக்கக்கூடாது. அது நாங்கள்லாம் இப்போ போட்டுக்க துணி இல்லைம்மா. இப்போ போட்டுக்க வீட்டு துணி ஆஸ்பத்திரி இல்லை. அந்த ஏரியா ஊர் உள்ள போக முடியலம்மா. எங்களுக்கு அதுதாம்மா இப்போ ஒரு ஒரு இது. நான் இப்ப பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு இவங்க சொன்னது கன்வே ஆச்சா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனால நான் சுருக்கமா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி முனுசாமின்றவர் என்ன பண்ணியிருக்காரு, 1ஆம் தேதி வந்துட்டு குடிச்சிருக்காரு. கீழே ரோட்ல வந்துட்டு பர்ஸ் கடந்திருக்கு, அதை எடுத்திருக்காரு. எடுத்துட்டு குடிச்சதுனால நிதானம் இல்லாம அதை அப்படியே போயிட்டு வீட்டில் வச்சிருந்திருக்காரு. அதில் என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படிலாம் எதுவுமே பார்க்கவே இல்லையா. 4ஆம் தேதி இதை தெரிஞ்சுக்கிட்டு சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு இவர் தான் எடுத்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்த போலீஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களோட வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் எடுத்து போட்டுட்டு அந்த பர்ஸை வாங்கிட்டு போயிட்டாங்க.
உரியவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அதை தாண்டி வீட்டில் இருந்த எல்லா பொருளையும் எடுத்து அலங்கோலப்படுத்தி இவங்க சேர்த்து வச்சிருந்த காசு, நகை எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. எடுத்துட்டு போயிட்டு இவங்க மேல திருட்டு பட்டமும் கட்டியிருக்காங்க. இவங்களையும் சரி, ஜோதி அவங்க மேலயும் சரி திருட்டு பட்டம் கட்டியிருக்காங்க. இவங்க பர்ஸ் திருடுறவங்க, இவங்க வந்துட்டு இந்த மாதிரி கீழே இருக்க இந்த பொருள் எல்லாம் திருடுறவங்க, செல்போன் எல்லாம் திருடுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல வந்துட்டு ஒரு வழக்கையும் வந்துட்டு தொடுத்திருக்கதா இவங்க வந்துட்டு சொல்றாங்க. நாங்க இதை பத்தி கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிட்ட நாங்க வந்துட்டு பேசுறதா இருக்கோம். பேசிட்டு உண்மையாவே என்ன நடந்திருக்கு அப்படின்றத நாங்க வந்துட்டு தெரிஞ்சுட்டு இவங்களுக்கு தேவையான சப்போர்ட் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் உங்ககிட்ட சொல்லிக்கிறோம். காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு நாங்கள் எங்கள் நிகழ்ச்சி மூலமாக என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, முனுசாமி சொல்கிற மாதிரியே அங்கே இருக்க காவல்துறையில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா சட்டப்படி அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நீங்கள் விசாரணை பண்ணி அவங்க பண்ணது தப்பாக இருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா இவங்களாம் சாதாரண மக்கள், இவங்களால தனியாக போராடவும் முடியாது, என்ன நடக்குதுன்னு கூட புரிஞ்சுக்க கூட முடியாத அளவுக்கு தான் இருக்காங்க. ஸோ இதில் உயர் அதிகாரிகள் தான் தலையிட்டு நியாயமான விசாரணை நடத்தி அவங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மூலமாக நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.